இங்க தள்ளி வாடி. அத்தை இருக்காங்க. அதெல்லாம் வரமாட்டாங்க. ஏன் அடிக்கவா? இங்க பக்கத்துலயே உட்கார்றதுக்கு வழி இல்ல. நான் பாத்துக்கிறேன். இங்க வா. வேண்டாம், சொன்ன கேளுங்க. உங்க தம்பி மாதிரி இங்கதான் சுத்திக்கிட்டு வரானுங்க. என்ன கேவலப்படுத்தாதீங்க. இங்க பாரு, என் தம்பி மாதிரி ரொம்ப டீசென்ட். நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சா வரமாட்டானுங்க. உங்க தம்பி மாதிரி வரமாட்டானுங்கடி. அண்ணன் தம்பி மாதிரி பழகிந்தா வரமாட்டானுங்க. நீங்க மாமா மச்ச மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்க. தள்ளி வா. ராத்திரி நேரம் சில்லு சில்லு காத்து வேற அடிக்குது. பக்கத்துல இருந்தா சுகமா இருக்கும். இங்க வா. வர வர உங்களுக்கு புத்தி சரியில்லை சொல்லிட்டேன். நீயா வர புரிய இல்ல நாங்க வரட்டுமா? அவ்வளவு தைரியம் இருக்குது. அதுக்குதான் சொல்றேன், இங்க வான்னு. சரி, ஒரு டீல் வச்சுக்கலாம். நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பேன். அப்படி 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி நெருங்கி பக்கத்துல உட்காந்துடணும். ஓகே? ஓகே ஓகே. சரி, நீ முதல் ஸ்டெப் எடுத்து உட்காரு. ஏன் நீங்க எடுத்துச்சனே? கள்ளி. சரி வாரு. கிட்ட வாடி. நான் ஒரு ஸ்டெப் தள்ளி வந்துட்டேன்ல. ஆனா ஒண்ணுங்க, உங்களுக்கு இப்பெல்லாம் காதலிக்க தெரியும்னு எனக்கு இப்பதான் தெரியும். தெரியுமா? சோதிக்காதன்னு மனுஷன் நொந்து போயிருக்கான். கிட்ட வாடி. அப்படியே கிட்ட கிட்ட வரணும். யார் கடைசியா வராங்களோ அவங்க மண்டல உட்காந்துடணும். புரியுதுல்ல? புரியுது புரியுது. இப்போ நான் தான் வரணும். நீ எதுக்கு வந்து உட்காந்துருக்க? ஏதோ ஒரு ஸ்டெப் முன்ன வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. என் சந்தோஷத்துல மண்ணலி போடுறதுக்குன்னே பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். போடா போடா. இல்லனே, ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு சொன்ன வந்தது. ஒன்னு சொல்லல, அவளை சொன்னேன். புரியுதா? அப்படியானே? அதானே பார்த்தேன். எங்க சந்தோஷமா இருக்கமே யாருமே இல்லையே நினைச்சேன். எப்படி போவானுங்க? சரி, நீ ஃபீல் பண்ணது. உங்களுக்கெல்லாம் அண்ணனா பிறந்துட்டு நான் போடுற பாடு. ஒரு காதலிக்க கூட விட மாட்டீங்களாடா. ஆனா ஒண்ணு, உலகத்துல ஒன்ன மாதிரி எவனும் காதலிச்சிருக்க முடியாதுன்னு. ஆமாண்ணே, கின்னஸ் புக்ல தான் போடணும். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா, எங்க அண்ணன் காலில் விழுந்துருவான். செட்டுட்டு மிதிச்சுவேன். உள்ள என்ன தப்பு? என் பொண்டாட்டி தானே. அதுதான் அவனு சொன்னான். நினைச்சு போங்கடா. எனக்கு கிடைக்காத 2 நிமிஷம் 3 நிமிஷமா அதுலயும் மண்ணில் போட்டுட்டு போங்கடா. அதான் 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ கிடைக்குன்னு தெரியல. இப்ப நேத்து ஒருத்தர் பாட்டு தேவையானே? நேத்து ஒருத்தர் பார்த்தோம். பாத்துக்கிட்டு இருக்கணும். எங்க அப்பா எங்க போறீங்க? ஓய், போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு சொல்லிவிட்டேன். போய் பாடு. ஞானாவது போய் போ. தூக்கமே வரலன்னு. வராதுடா, இன்னைக்கு உனக்கு வராது. தூங்க போலேட்டி. அது வந்து தூக்கம் வரல, அதான் வந்து உட்கார்ந்தேன். அவ தூக்கம் வரலன்னு உட்கார்ந்திருக்கா. நீங்க டிஸ்டர்ப் பண்ணதுக்கா? எல்லாரும் பாடுங்க. இந்த வீட்ல யாருக்குமே பொறுப்பு இல்ல. ஆமா தங்கம். பெரிய மாமா, நீங்க உள்ள போங்க. எதுக்கு வீணா முழிச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்க? ஈஸி தங்கம், நீ உள்ள போய் தூங்குமா போ. இல்லங்க, பெரிய மாமா இங்க இருந்து போனதா நான் போவேன். ஐயோ, இவ வேற. இங்க பாரு, மாமா சோதிக்க கூடாது. கிளம்புமா? மாமா, இங்க இருக்கவங்க யாரும் அவங்க தூங்க விட மாட்டாங்க. நான் சொல்றேன் மாமா, நீங்க உள்ள போங்க மாமா. என்ன வீட்டு எல்லாரும் சொல்லியாச்சு, உள்ள போய் தூங்கு. அதானே பெரியண்ணே, உள்ள போங்க. தங்கமே, என் வைரமே, நீ தூங்கலையாமா? இல்ல மாமா, இங்க யாரும் உங்களை தூங்க விட மாட்டாங்க. நான் சத்தம் போட்டாதான் உங்களை தூங்க விடுவாங்க. நீங்க போங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். தங்கமே, அது அப்படியே பின்னாடி பார்த்து உனக்கு தூங்க சொல்லுமா. விடுங்க மாமா, அவள சொன்னா கேட்கவே மாட்டாவே. நீ கூட என்ன சோதிக்க ஆரம்பிச்சிட்டல. அவ பிடிக்கிற முயலுக்கு 3 காலும்பா. எட்டி இசை, நீ சும்மா இருக்கா? உனக்கு எதுவும் தெரியாது. பெரிய மாமா, உள்ள போய் தூங்க போங்க. ஆனா இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு அதான் இசை சொல்லிட்டே. உள்ள போய் தூங்குனே. இசை இங்க வா. இல்லங்க, பெரிய மாமா இங்க இருந்து போணும். மாமா போங்க மாமா. இல்ல, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. பாவமா தெரியுது மாமா. பாவமா தெரியுது இல்ல? நான் 2 இடமாட்டு பையில உட்காந்து பாரு. இவங்க 2 பேரும் அடிச்சு பார்த்தேன். அவங்கள பத்திட்டா எனக்கு எப்படி தூக்கம் வரும் தெரியுமா? அதான் சொல்றேன், இவங்க 2 பேரும் நவளோட நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ள போய் தூங்குங்க மாமா. சோதிக்காத சொல்லிட்டேன். அது சரி, நேத்து ஒருத்தர் பார்த்தோம். அந்த பாட்டு போட்டது யாரு? யாரு? பெரிய மாமா தான். பெரிய மாமாவா? எதுக்கு? அது மாமாட்டே கேளு. எதுக்கு மாமா? ஏன் இத பத்தி இல்சமா தெரியுதா?
இல்லைன்னா உங்க அக்கா இருக்கா கேட்க வேண்டியதானே? ஏக்கோ நீ சொல்லுக்கா. அது வந்து அது உங்க பெரிய மாமாவே சொல்லுவாரு, நீ அவகிட்டே கேட்டுக்க. நீங்க சொல்லுங்க மாமா. கிங்ஸன் எப்படி சொல்லுவான்னு மட்டும் பாரு. இல்ல மாமா, நான் அவகிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் மாமா. ஆமா, இப்ப என்ன சோதிக்க வேண்டியது இருக்குல்ல, அதனால அவன்கிட்ட பேச மாட்டேன். இசைங்க வா, மணி என்னாவது, தூங்க வா. எங்க 7:30 வரைக்கும் தூங்கியிருக்கா, இன்னும் எங்க தூங்குவா? இல்ல நீ அதெல்லாம் தூங்கிடுவா. நீங்க வா. என்ன சார் நீ தூங்க போயல? இல்ல, எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்க. ஏன்டா இந்த 2 பேரும் உட்கார்ந்து இருக்கானே, அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே? ஏய், அவனை என்னைக்குடா ராத்திரி தூங்குனானுவே? இந்த வேட்டை நாய் மாதிரி ராத்திரி தான்டா வேட்டை ஆடுறானுங்க. நீ அப்படி இல்லடா, ரொம்ப நல்லவ. நீ போய் தூங்குடா. உன்ன மாதிரி நல்லவனுக்கு தான் ஒருத்தியா அமைய மாட்டேங்க. ஆமா, அவன் மெஞ்சிட்டாலும் அப்படியே வாழை விட்டுறிய பாருங்க. என்னடா ரொம்ப சலிச்சுக்கிடுத? மாமாவை தூங்க விடாம 2 பேர் பிடிச்சு வச்சிருக்காவல்ல, அதுக்குதான். நீங்க பயப்படாதீங்க மாமா, உங்களை தூங்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சிரிக்க வர செய்யற சிரிக்க. மாமா சிரிக்கிறவங்க சிரிக்கட்டும் மாமா, உங்களை எப்படி தூங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். எத்தா இது ஒரு செல்ல குரங்கு. என்னம்மா மாமாக்கு தூக்கம் வருதா? நான் சொன்னேன். ஆமாமா, அண்ணனுக்கு தூக்கமா வருதான். சீக்கிரமா தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும். இவனுக்கு என்ன உளறிட்டு இருக்கானுங்க? எல்லாம் ரெடியா தான் இருக்குது, என்ன தூங்க வைக்கணும் அவ்வளவுதான். இப்போதான் வாழ்க்கையில உருப்படியா பேசிருக்கீங்க. அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டானுங்களே. ஆமா பாத்துக்க, இவங்களை நீ கூட்டு போயிரு. இல்ல மாமா. ஏமா? இந்த 2 இது மட்டும் வெளிய எழுப்ப முடியாது, நீங்க தூங்க மாமா. டேய் சாமி, நீ போய் தூங்குடா போ. எனக்கு தூக்கம் வரல, போங்க. டேய் உங்க அப்பா வேற தேடிட்டு இருந்தாரு, போடா. ஆமா, அண்ணா தூங்குவான், நீங்க போய் தூங்க போங்க. இல்லடா, இவன் எங்க தூங்குறான்? இல்ல போ தூங்கல. அண்ணா தூங்குமா, நீங்க போங்க. பையில எல்லாம் திருட்டு முழியா முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கானே, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஏமா ஏலே வா, அத்தோட வந்து தூங்க வா. ஐயோ அண்ணே, எல்லாம் என் நேரம்டா. அவங்க பாட்டு இருந்துட்டு போறாங்க, அவங்களுக்கு தூக்கம் வரல, நீங்க போங்கம்மா. ஏன் உன்கிட்ட சொன்னாலாங்க? அத்தை அவன் கிடக்கான், அவன் வச்சுக்கா, நீ பயப்படாத. வா நீ அத்தை கூட வந்து தூங்க வா. எல்லாரும் என்ன சாரிக்காங்களே. ஏக்கா நீ போய் தூங்குடா. டா அவளே சொல்லிட்டா, நீ வந்து தூங்க வா. இசே வா தூங்க வா. இல்ல எனக்கு தூக்கம் வரல. டேய் இதுக்கு மேல இதுக்கு செல்லம் கொடுக்காதீங்கடா. சரிங்கம்மா. என்னத்தை சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. இனி நீ போங்க, நான் தூங்க போறேன். அது பக்கத்துல யார வச்சுக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் பாத்துக்கிட்டே, நீ கிளம்பு. எங்க கிளம்ப சொல்றீங்க? வேற ஒண்ணு இல்ல, அண்ணன் ரூம்ல நிறைய துணி அப்படியே கிடக்கான், மடிச்சு வைக்க முடியல, அதுக்குதான். எங்க அக்கா தான் ஒன்றா மடிச்சு வைக்கல. ஐயோ அம்மா, அது இன்னைக்கு வெளிச்சு வந்துட்டான். என் துணி கொஞ்சம் மடிச்சு வச்சுற. எத்தனை வாட்டி தான் மடிச்சு வைப்பியா? அது அப்படியே பின்னாடி கொட்ட காட்டி கொடுத்துரு, நல்லா இருக்கும். போனே, நீ இன்னும் சேர்ந்து துணியை மடிச்சு வைக்கினே. ஆமாமா, ஏன் துணி நிறைய கிடக்கு, கொஞ்சம் மடிச்சு வா. அடுத்த வாங்குறதே உங்களுக்கு போல போச்சுல்ல. ஏக்கா ஒண்ணு மடிச்சு வைக்கண்டாக்கா. ஆனா உன்ன நம்ம யாருக்கு வரக்கூடாதுன்னு உண்மைதான். டேய் நீ கிளம்புனே. ஏக்கா ஏக்கா எக்கச்சக்க துணி, உங்க அக்கா ஒத்தையில மடிச்சுக்கிட மாட்டா. வாரு. தூங்கலையே, நீங்க இப்ப எங்க போறீங்க? கொஞ்சம் சாப்போக்கம் போண்டி இருக்கு. மணி 11 மணிக்கா? என்ன செய்ய, வயிறு நகர்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் பாதுகாத்துட்டு வருவேன். சரி நீ உள்ள போய் தூங்கு போ. இல்ல எனக்கு தூக்கம் வரல. சாயங்காலம் நேரம் தூங்காதானே கேக்கியா? நான் என்ன பண்ணட்டும், காலேஜுக்கு போயிட்டு வந்தாலே தூக்கம் வருது. சரிடி, தாலிக்குடி எங்க? அங்க கலத்தி வச்சிருக்கேன். அடி பாவி. இத்தா நண்டி இத்தா நீல இருந்தா காலேஜுக்கு போட்டு போனா எல்லாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. ஓ சரி சரி சரி, வீட்டுக்கு வந்து போய் போடலாம்ல. போடணும்னு நினைச்சேன், அப்படியே தூங்கிட்டேன். சரி சரி, எல்லாம் விட்டுட்டு வா போ. இதான் நல்லா இருக்கு. அப்படியா? ஆமா. சரி, தாலிக்குடி மட்டும் போட்டு வா போ. சரி. போறத பாரு, பொம்மை மாதிரி. கிங்ஸ்லி வாங்கண்ணே, உட்காருங்க. அண்ணன் கொஞ்சம் பேசணும். என்னண்ணே? அண்ணனுங்க மாத்திரை போட்டு தூங்க வச்சாச்சு. அண்ணனுக்கு என்ன பார்க்க வந்தாண்டா. என்னவா? அண்ணன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பொண்ணு வந்துருக்குடா. தெரியும் தெரியுமா? ஆமாண்ணே. அது எப்படிடா, எப்படி ஒரு பொண்ணால அண்ணன் பக்கத்துல நெருங்க முடிஞ்சதே? அதான் எனக்கும் தெரியலண்ணே. அண்ணன் இடம் கொடுக்காம ஒரு பொண்ணு பக்கத்துல கூட நெருங்கிருக்க முடியாது. என்ன நடந்துச்சுன்னே தெரியலண்ணே. அண்ணனுக்கு அந்த பொண்ணு கூட தனக்கு ஏதாவது நடந்திருக்குமோன்னு ஒரு அச்சம் இருக்குதே, அதுக்கு வாய்ப்பு இருக்குதா?
அந்த பொண்ணு மனசு வச்சிருந்தா என்னன்னு சொல்ற? ஹார்ட் அட்டாக் வராம பாத்துருக்காங்க. அப்ப அங்க என்னமோ நடந்திருக்கு. புரியல. அண்ணன் உணர்ச்சி வசப்படாம இருக்கிறதுக்காக என்னமோ பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அந்த மெத்தட் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா என்னால உறுதி எதுவும் சொல்ல முடியாது. ஆனா அண்ணன் அந்த பொண்ணை மறுபடியும் பாத்துருக்காரு. என்னன்னு சொல்ற? முந்தானத்து சம்பவம் நடந்துச்சு. இன்னைக்கு நான் யார பார்த்தேன்? இல்லடா, இன்னைக்கு அண்ணன் பாத்திருக்கான். இன்னைக்கா? இன்னைக்கு மறுபடியும் அந்த பொண்ணை அண்ணன் பாத்திருக்கான். அண்ணனுக்கு குற்ற உணர்ச்சி. என்ன என்ன சொல்ற? ஏதோ தன்னால ஒரு பொண்ணு வழக்கு போச்சோன்னு அண்ணன் பயப்படுறான். சரி, அந்த பொண்ணு சீக்கிரம் யாருன்னு கண்டுபிடிக்க வழிய பாருங்க. அதான் இப்பதான் டூட்டி முடிஞ்சது. ஏதோ ஒன்று சொல்லிட்டு போலாமேனு வந்தேன். இங்க பாரு, பெஸ்ட் மருந்து. இதை விட மருந்து எங்கேயும் கிடைக்காது. இசையாலதான் அண்ணன் இந்த அளவுக்கு நல்லா மாறி இருக்கான். இசையாலதான் அண்ணன் இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு கிட்ட நெருங்கி நின்றுருக்கா. ஆனா அந்த பொண்ணு ஏதோ ஒரு பெரிய தியாகம் பண்ணிருக்கணும். இசை மனதுக்கு மருந்து மாதிரி. ஆனா அந்த பொண்ணு மருந்தாவே இருந்திருக்கா. இங்க பாரு, எந்த அளவுக்கு அண்ணன் இசைக்குள்ள நெருங்கி இருக்கானோ அந்த அளவுக்கு அண்ணன் சீக்கிரம் குணமாயிருவா. அவன் ஆள் மனசுக்குள்ள என்னமோ இருக்குதே. அது இசைக்கும் அண்ணனுக்கும் சம்பந்தப்பட்டதே. அதனாலதான் அவங்களுக்குள்ள இருக்கிற உறவு அவ்வளவுதான் இருக்குதே. ஏதோ ஒரு புனிதமான உறவு. அண்ணன் ஆத்மாத்மாவா இசையை நேசிக்கிறான். அவளை பொத்தி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ நிச்சயமா ஒரு ரகசியம் இருக்குது. இசைக்கும் மறந்து போச்சு, அண்ணனுக்கும் மறந்து போச்சு. ஆனா அவங்களுக்குள்ள நடந்த ஒரு சின்ன சின்ன உணர்வுகள் தான் இன்னைக்கு அவங்க நெருக்கமா வச்சிருக்கேன். இசை என்னைக்கு அண்ணன் கிட்ட இருந்து பிரிச்சிடாத. சேச்சே, அது எப்படி நான் பண்ணுவேன்? இல்ல, திரும்ப திரும்ப நான் தான் சொல்ல வரேன். ஊர் 1000 பேசட்டும். அவன் என்ன பேசுற, எனக்கு என்ன? இவ ஏன் பண்ணாட்டி அது என் அண்ணன், என் அப்பா மாதிரி. என் அண்ணன் இசைய பொண்ணு மாதிரி பார்க்க, அதுக்கும் மேல அண்ணனோட உசுருன்னு அவளை பொத்தி பொத்தி பாதுகாக்க நினைக்கிறான். சேவல் அடக்காத நீங்க பார்த்தது இல்ல. ஆனா என் இசை எங்க அண்ணன் அடக்காக்குறான், அவளை பாதுகாக்கிறான். அவன் பாசம் புனிதமானதுன்னு அவன் மேல வச்சிருக்க பாசத்துக்கு ஈடே இல்ல. புரிஞ்சுக்கிட்டல, அது போதும்டா. நான் பாத்துக்கிறது என்ன. சரி, உள்ள போய் சாப்பிட்டுட்டு போ. இல்லடா, காத்துட்டு இருப்பாங்க, நான் வரேன். இப்பதான் கிங்ஸ்லி பண்ணாட்டி மாதிரி இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கவா? சூப்பரா இருக்கு. அழகு பண்ணாட்டி. அழகு புருஷன். செல்லம். வெயில் அடிக்க பாட்டுல விளையாடிட்டு இருக்கா பாரு. தங்கப்புல, நீ வெயில ரொம்ப நேரம் நின்னுட்ட. உள்ள போ. ஒரு சாயங்காலம் போல விளையாடு. போ, உள்ள போ. இல்ல மாமா, 10 மணிக்கு நான் காலேஜுக்கு போகணும்ல. கிங்ஸ்லி கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன்னா? சரிங்கண்ணே. உள்ள போடி, வெயில் அடிக்கு. அது ஒண்ணு செய்யாது. இது யார வாங்கி கொடுத்தது? வெளியே வாங்கி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். பாப்பா, போதும், உள்ள போ. இல்ல மாமா. சோப்பு மரம் வாய்க்குள்ள போகுது. அதெல்லாம் போவாது. அதெல்லாம் போவாது. சோப்பு மரம் உள்ள போகுது. உள்ள போய் குளி, போ. குளிக்கணுமா? குளிக்கணும் என்ன பயப்படுதா? தகவல சாப்பிட்டியாமா? இல்ல. சரி வா, உள்ள போய் சாப்பிடலாம். ஓடியா. எனக்கு பசிக்கல. சாப்பிட போ. இல்ல, எனக்கு பசிக்கல. அந்த இந்திக்கு ஆள் சொல்லிதானே இதான் வந்துச்சு அப்படிடா. அது வந்துன்னு என்னடா, உள்ளூர் பையில நம்ம பத்தி தெரிஞ்சு எவனும் வரமாட்டான். வெளியூர்ல இருந்து 2-3 பேர் வந்தான். ஆனா பெரிய என்ன வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். வெளியூர் பையில வேண்டாடா, உள்ளூர் பையில மட்டும் சேர்த்து போடு. நமக்கு கூட்டு நேரம் கை பக்கத்தா இருக்கணும். அதான் சௌரியமா இருக்கும். லீவு போயிட்டு இருக்க கூடாது. அந்த மொத்த கான்ட்ராக்ட் என்னடா ஆச்சுதே? சிமெண்ட் தானே? மொத்தமா வந்து இறங்கிட்டேன். உடனே ஃபுல்லா நிறைச்சாச்சுனே. இனி அடுத்த மால் வர வரைக்கும் இது போதும். சரி. காலையே கடந்து ஊத்திட்டு கிடக்கா பாரு. போய் குளிரே. மாட்டியா? தங்கப்புல, என்ன மாமா? நீ சோப்பு மரியில தின்னது போதும். உள்ள வா. இல்ல மாமா, நான் ஊததா செஞ்சேன். ஊததா செஞ்சா? அங்க பாதி வயிற்றுக்கு தான் போயிருக்கும் நினைக்கிறேன். சரி, காலையிலே பிள்ளை மாதிரியா இருக்கடி. இந்த நான் தான் எடுப்பேன். உனக்கு இல்லாத உரிமையா? நீ யார வேணாலும் எடுத்துக்கமா. போய் உள்ள பிளான போட்டுட்டு. எனக்கு பிடிச்சவங்கள தான் எடுப்பேன். சரி, உனக்கு பிடிச்சவங்கள எடுத்துக்க. அப்ப பேச்சு மாறக்கூடாது. பிளான் நல்லா போடுதாலே. என் பிள்ளை பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. என் பிள்ளை கோடு போட்டா நான் தாண்டவே மாட்டேன். பிராமிஸா? இவ்வளவு மாதிரி ஒருத்தி இருந்தா போதும். அதான் சொல்லல, என் புள்ள கோடு போட்டா நான் தாண்டவே மாட்டேன். சத்தியமா? தங்கப்புல, இது சொத்தே உனக்குள்ளதான். நீ என்ன பண்ணாலும் ஓகே தான். நிஜமாவா? பேச்சு மாறக்கூடாது. என் பிள்ளை பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. முதல்ல வா. எப்படி காலையில வேற நிக்க பாரு. அந்த துண்டே என்னங்க எப்படி வேற திருத்து நிக்கா பாரு. சரி தங்க, நீ போய் சாப்பிடு போ. நேரத்துல நான் இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கணும்ல. அப்ப நீங்க காலேஜுக்கு போகல? இல்ல, இன்டர்வியூ எடுத்து நான் போறேன். சரி தங்க, அந்த பொறுப்பை வாட்ட கொடுத்துரு. நீங்களே இருக்கணும். அவ யாரு? சரிம்மா, நீ இன்டர்வியூ எடுக்கும் போது நானே இருக்கேன். சூப்பர். எப்படி? நீ நடத்து. எப்படி பத்தியலா? அதானே. என்ன ஐடியா பத்தீங்களா? பேச அழகா பாரு. அங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஒண்ணு இல்லனே, இன்றைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம்.
ஏதாவது பிளான் வச்சிருப்பாளோ? நமக்கு சந்தேகம் வந்துட்டு. பாரு, நீங்க வாக்கு கொடுத்திருக்கிய. சரி தங்கம், நீ யார வேணாலும் சேர்த்துக்க. என் பிள்ளைக்கு கொஞ்சம் எதுவுமே கிடையாது. மாமனா இப்படிதான் இருக்கணும். சரிம்மா, போ குளிப்போ. பையன் உள்ள குளிக்க போகுது. இதுக்கு மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கு நீ. வந்து என்ன அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. சிக்னல் கொடுத்துட்டா. ஆனா நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேனே. நீ பெருதாண்டா சாப்பிட போமா? இல்லண்ணே, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடும் போல இருக்குது. அதான்டா, எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணல, திடீர்னு சாப்பிட்டு போயிட்டு போல. என்னமோ தெரியலண்ணே, இன்னைக்கு ஒரே பசியா இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணி சாப்பிட்டு போ. இல்லண்ணே, சாப்பிட்டாலே எக்ஸசைஸ் பண்ண மாதிரிதானே. அப்படிதானே சே. சரிடா, போ. என்னம்மா? இன்னைக்கு நம்ம ஜீப் எடுத்து ரொம்ப தூரமா போயிட்டு வரோமா? எங்க போகணும்? எங்கனாலும் போயிட்டு வரோம். நம்ம அன்னைக்கு அப்படிதான் அங்க பிளான போட்டோம், போகவே இல்ல. சரி, நீ கண்டிப்பா போகணும். இந்த இடம் எடுத்து முடிச்சிட்டு நீ காலேஜுக்குலாம் போயிட்டு வா. அப்புறமா கூட்டு போறேன். சரி சரி, நல்லா குளிச்சுட்டு நல்ல வயிற்று மட்டும் சாப்பிட்டு போ. சரிங்க மாமா. என் பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில ஒரு அர்த்தமே கிடைச்சிருக்கு. இப்பதான் வீடு வீடாவே இருக்குது. இல்லன்னா இந்த காட்டுவாசி பையில தான் கிடப்பானுவேன். எப்போ வீட்டுக்கு வரானுங்க, எப்போ வீட்டு விட்டு போறானுங்கன்னு தெரியாது. இப்பதான் வீடு வீடா இருக்குது. ஹலோ. என்ன ஜான், எப்படி இருக்க? யார் நீங்க? உனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். அந்த யமன்கிட்டயே போராடி உன் தம்பி உன்னை காப்பாத்தி கூட்டு வந்துட்டான் போலக்கு. உண்மைதான், அவன் யமனையே வித்தவன் தான். அவசரப்பட்டு உனக்கு குறி வச்சுட்டேன். அதையே அவன் கதையை முடிச்சிருந்தா இப்போ ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். யார் நீ? நேர்ல வந்து பேசுறது தைரியல தான் போன்ல பேசிக்கிட்டு இருக்க. யார் நீ? தெரியல இருந்தா என் தம்பி கிட்ட மோதி போ. அவனை மோதி ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். அவன் யமனையே தோக்கடிச்சிருவான். அதனால அவனுக்கு சம்பந்தப்பட்ட உசுருக்கு உசுரான ஒன்ன தூக்க போறேன். அவன் உசுருனாதான் இனி ஒரு காலம் என்ன யாராலையும் தொட முடியாது. அவனுக்கு இப்போ ஒரு உசுறு வந்திருக்கு. அவன் உசுறு இப்போ வேற. அது மட்டும் இல்லைன்னா அவன் செத்த பாம்புக்கு சமம். உன் தம்பியோட முழு பலமே இப்போ அதுதான். முடிஞ்ச தொட்டு பாரு, அப்ப தெரியும் இந்த ஜானோட ஆட்டம் எப்படி இருக்கும்னு. அப்போ மறுபடியும் ஜானோட ஆட்டத்தை பார்க்கலான்னு சொல்லி. பழைய ஜானை பார்க்க முடியாது, ஆனா இப்ப இருக்க ஜானை நீ பார்த்த செத்துவ. நேருக்கு நேர பார்த்தாலே செத்துவ. நீ செத்து போன பாம்புன்னு தப்பா நினைச்சிட்டேன். உன்கிட்ட இருந்த வீரம் குறையவே இல்லையே. டேய், நீ சாவறதுக்கு காரணமாக இருந்ததே இந்த வீரம் தான். சிங்கம் செத்தாலும் சிங்கம் தான். இதுதான் நீ பேசுறது கடைசியா இருக்கணும். கிங்ஸ் உசுரா அது யாரு? இசாய், எங்க போற? நில்லு. முடியாது. தரடி ப்ளீஸ் டி, சேர்ந்து குளிக்கலாண்டி. கொன்னுறேன். வெளியில பெரிய மாமா இருக்காங்க. அண்ணன் எக்ஸசைஸ் பண்ண போயிட்டான். தரடி தரடி. முடியாது, நான் இன்று எடுக்க போகணும். சரி, 5 நிமிஷம் தானே. தரடி பாவம் தானடி நானும். அதெல்லாம் முடியாது. பாரு, கதை திறந்துறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. கத்து வேணும் தான் திறக்காம இருக்கேன். ஒழுங்கா திறந்துரு. என்ன மிரட்டுதீங்களோ? நான் உப்புசண்டி ஒரு தரடி. சப்பா, காலையிலே கதவை தள்ள வச்சுட்டான். வேண்டாம், மாமா வெளியில உட்காந்துருக்காங்க, போங்க சொல்லிட்டேன். நிஜமா அண்ணன் எக்ஸசைஸ் பண்ண போயிட்டான். நான் பார்த்தேன். அதுக்கு சேர்த்து குளிக்கலாமா? கொன்னுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதெல்லாம் கிடையாது. நீ செல்ல குட்டி இல்ல, கிங்ஸனோட பொண்டாட்டி இல்ல, நீ செல்ல பொண்டாட்டி இல்ல. அதெல்லாம் கிடையாது. அது சரி, அண்ணன்கிட்ட இன்ட்ரி எடுக்க போறேன்னு பெருசா சொல்லிட்டேன். அவங்கள்ட்ட செஷன் பண்ண போறேன். ஆமா, பரச்சல் இருக்கம்ல. என்கிட்ட வர மாட்டேன்னு சொன்னாங்களே. அதெல்லாம் வருவாங்க, வர வச்சிருவோம்ல. நீ யாரு? கிங்ஸின் பொண்டாட்டியாச்சே. சரி, நான் குளிக்கணும். நீ குளி. நீங்க என்ன, நான் எப்படி குளிப்பேன்? நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா நின்னுட்டு போறேன். நீ குளி. நீ போமா, நீ குளிமா. அப்படி நல்ல பேர் மாதிரி பேசுறீங்க. செல்லுமே, செல்ல பொண்டாட்டி, கண்ணு பொண்டாட்டி. கொஞ்ச நேரம் போதும். சரி, குளிப்போமா? என்ன தங்கப்ல, காலேஜ் கிளம்பிட்டியா? இந்த எடுக்கணும்ல மாமா. சரிங்க தங்கம், நீ போ, நான் பின்னாடியே வரேன். அண்ணே, நீங்க கிளம்பி வந்துட்டியா? ஆமாண்ணே.
உனக்கு வெளியில யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாதுண்ணே. எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, தம்பி, அண்ணன் எல்லாமே நீங்க தான். கவினு, பெரியண்ணே, நீங்க தான் எனக்கு எல்லாமே. நான் வெளியிலலாம் ஃப்ரெண்டு பிடிக்கிறது இல்லைண்ணே. அப்ப எதுக்கு அந்த குரல் அப்படி சொல்லிச்சதே? இவனோட உசுறு யாரு? தங்கப்பில, நீ இன்னைக்கு மாமா கூட வா, சரியா? ஏன் மாமா? மாமா சொல்றேன்ல, மாமா கூட வா. சரிங்க மாமா. சரி, வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு நான் இப்போ வந்துருவேன். சரிங்க மாமா. நான் இல்லாம நீ எங்கேயும் போக கூடாது, சரியா? சரிங்க மாமா. அண்ணன் இப்படி சொல்ல மாட்டானே. அண்ணன் எதுக்கு இப்படி சொல்றான்? நம்ம போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் கால் வந்ததே. அண்ணனும் ரொம்ப பேசல. அண்ணே, ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. இசைய பாதுகாக்கிறான்னா என்னவா இருக்கும்? ஒருவேளை நான் இசை மேல பாசம் வச்சதுனால இவனும் பாசம் வச்சிருக்கானா? இவன் தான் நான் யார் மேல உசுர வச்சாலும் உசுர வைப்பானே. ஒருவேளை நான் இசை மேல உசுரா இருக்கனால இவனும் உசுரா இருக்கானா? அதனாலதான் அப்படி சொன்னாங்களா? கிங்ஸின், அண்ணே, நீ எங்க போதா இருந்தாலும் தனியா போக வேண்டாம். ஏனே? இல்ல, இசையை தனியா விட வேண்டாம்னு சொன்னேன். நீ எங்கேயாவது போனா கூட கூட்டு போயிரு. என்ன திடீர்னு சொன்னதை செய். தங்கப்பில, நீ எங்கேயாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு எங்கேயும் போகணும்னா கிங்ஸனை கூட்டிட்டு போகணும், தனியா போக கூடாதுன்னு. நான் இப்ப எங்கேயுமே போறது இல்ல மாமா. சரிம்மா தங்கம், அப்படியே போகணும்னாலும் கடைக்கு போகணும், எங்க போகணும்னா இவனை கூட்டிட்டு போ. சரிங்க மாமா. ஏதாவது பிரச்சனை? ஒரு ஃபோன் கால் வந்துடா. நினைச்சேனே, என்ன எப்படி 75-80 வயசு இருக்கும், பொண்ணு குரல் தான். அண்ணே, கலத்த குரல் இருந்ததா? ஆமாடா. என்னன்னே சொன்னா? உன் உசுறு யாருடா? என்னண்ணே, தூக்கிடுவேன்னு என்கிட்டே சொல்லிட்டு இருக்கா? ஏய், அவன் நம்ம வீட்டு வாரிசு, தெரியும்ல? எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க எனக்கு தெரியாது. அவன் மேல ஒரு கீரல் கூட விழக்கூடாது. பாரு, அவன் உடம்புல ஒரு சொட்டு ரத்தத்தை பார்த்தாலும் என் உசுர போயிடும். இல்லண்ணே, அந்த அளவுக்கு நாக விட மாட்டேன். நான் பாத்துக்கிட்டேன். யாருடா இவங்கெல்லாம்? நமக்கு இங்க யாரும் எதிரி இருக்கா? அது முன்னாடி வந்திருக்குண்ணே. அப்பப்போ இடையில வந்து மிரட்டும். அதை விடுங்க, கண்டுக்காதீங்க. என் உசுர வழியா கைய வைப்ப, இதுக்கப்புறம் நீ இருப்ப. தூக்குறேன், யாருன்னு கண்டுபிடிச்சு தூக்குறேன். ஆனா உனக்கு இருக்க கையில இருக்கு பாரு, வேற யாருக்குமே வராது. ஏண்டா கவினே? மோளே, எங்க அண்ணனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அத நான் பாத்துக்கிடுவேன். அப்ப தைரியமா இன்றைக்கு வர சொல்லிட்டேன். அப்படியே மாட்டால அடி வாங்கிட்டு நீ இருக்கியா? அடி வாங்குறவ எங்க அண்ணன் அடிலாம் எப்படி இருக்கும் உனக்கு தெரியாது. அப்ப நிறைய வாட்டி வாங்கி இருக்க. இங்க பாரு, நீ எங்க அண்ணனுக்கு செல்ல பிள்ளை, நான் எல்லாம் கிடையாது. புரட்டி எடுத்துருவான். அப்ப சொல்ல விடாடா கவினே. நீ பேச்சுல பலமா தான் பேசுவ, என்னால அடி வாங்க முடியாது, சும்மா கடை. ஏண்டா பிள்ளை சொல்லுதே? டேய், உன்னை சிக்கல சிக்க வைக்க போறா, பாத்துக்கிட்டே இரு. அதுக்கு இவன் நான் சுக்கா பேசுறா, அவ எவ்வளவு பலமா பேசுறா பாரு. அவ உனக்கு அண்ணியா வர போறவியடா. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அதை இன்னும் ஊர்ஜிக்கப்படுத்தல. படுத்தும்போது பாத்துக்கலாம். அப்பா, நீ ஏதாவது முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காத. அவ வந்தா ரெண்டு சரியா இருக்கும். சரியா தான் இருக்கும். ஆனா இந்த முரட்டு தெரியுமா எங்களுக்கு கிடையாது. நீயே ரிஸ்க் எடுத்துக்க, என்னெல்லாம் விட்டு சொல்லிட்ட. அப்படி சொல்லாதடா கவினே. ராபர்ட், எவ்வளவு பலமா பேசுறா பாரு. அப்படி சொல்ல கூடாதுடா. நீ தானே இன்டர்வியூ போல, நீயே வச்சுக்க. ஆனா ஓ ஒத்தாசை எனக்கு தேவைப்படுதே. அதான் உங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, ஹஸ்பண்ட். ஐய வர மாட்டேன்னு சொல்லிட்டாவே. அவன் நேக்க தப்பிச்சிருக்கான், என்னால முடியாது. டேய், கிங்ஸ்னே பின் வாங்கி இருக்காமனா நீ உஷாராயிரு. இவ்வளவு பலமா பேசி என்ன சிக்க வைக்க கையில போட்டுக்கா பாரு. அப்படி சொல்ல கூடாதா? அப்படி சொல்ல கூடாதா? கிங்ஸ் என்ன கூப்பிட்டுக்க. அதான் அவ வர மாட்டேன்னு சொல்லிட்டாவல்ல. இப்படி பண்ணலாம். என்னடா? அதான் உன் மேல உசுர வச்சிருப்பானே எங்க சாம் என்ன. எங்க அக்கா வந்திருக்கா, அதனால மாமாக்கு எனக்கு கண்ணே தெரியல. அது ஒரு மார்க் மாதிரி தானே. இன்னும் அங்கிருந்து வரலையாக்கும்? எங்க போனவனே தெரியல. ரொம்ப ஃபீல் பண்ணுதியோ? ஆமாடா. நீ எப்படிப்பட்ட காரியத்தை சாதிச்சிருவ, நீ முடிச்சிரு. அப்ப நீ எனக்கு உதவி பண்ண மாட்டே? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ பையன்தாங்கலிடா. ஒண்ணு உஸ்பேத்துறாடா, எனக்கு தெரியாமலா இருக்குது. பெரிய கவின கவின்னு பீத்துற, உனக்கு வீரமே பத்தாது. நீ என்ன பேசினாலும் சரி, இந்த காலத்துக்கு நானும் வர மாட்டேன். நீனாச்சு முடி. ஏன்டால கஷ்டப்படுத்திட்டு இருக்க? நான் கஷ்டப்படுத்துறேனா? என்ன கஷ்டப்படுத்துறா தெரியுமா? அத்தி இப்ப கிங்ஸனுக்கு அழுகே வந்துருமேடா. இப்ப பாரு, அவ அழுதுன்னு அவனுக்கு இருக்கவே முடியாது பாரு. டேய், அவளை என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கா? நான் சொன்ன பத்தியா? என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கா. நான் சொல்ல எதுவுமே கேட்கவே மாட்டேங்க. டேய், ஏண்டா அவ சொன்ன செய்ய மாட்டே? அண்ணே, அவ என்ன சொன்னாலும் செய்யற, புரியுதா? அதாமே அந்த பொண்ணு வர சொல்லிருக்கல, அவங்க இன்றைக்கு வருவாங்களாம். மேடம் செலக்ஷன் பண்ணிடுவாங்களாம். அவங்க தான் வேணும்னு நான் வேற சொல்லணுங்க. அது இசைமா, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற. அது வந்து நீ சொல்லலாம், நாங்க சொன்னா எங்க அண்ணன் டென்ஷன் ஆயிருவான். பரவாயில்லடா, உங்க அண்ணன் நியாயஸ்தங்கத நிரூபிச்சுட்டான். பாரு எவ்வளவு நேக்கா சிக்க வைக்க பார்த்தானே. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. இல்ல செல்லம், நீ என்ன பண்ணாலும் அண்ணனுக்கு கோவமே வராது.
நீ என்ன பண்ணாலும் கோவம் வராது. அதே நாங்க பண்ணிட்டோம்னு வச்சுக்க, ஏன் அண்ணன் டென்ஷன் ஆயிடுவான். அது எதுக்கு சொல்லு. அப்ப யாரும் எனக்கு துணைக்கு வர மாட்டியா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடி, அண்ணனுக்கு கோவமே வராது. அதுக்காக உனக்கு வாக்கு வேற கொடுத்துருக்கான். நீ என்ன பண்ணாலும் ஓகேடு. இனி அதுல இருந்து பின்வாங்கவும் மாட்டான். ஓ, ஆல்ரெடி வாக்கெல்லாம் வாங்கிட்டாளா? அதெல்லாம் ஆல்ரெடி முதல்ல நேக்க வாங்கிட்டா. பையனதான் புத்திசாலியாச்சே. புத்திசாலியா இருக்கணும், இவ்வளவு புத்திசாலியா இருக்க கூடாதுமா. எனக்கெல்லாம் எங்க அண்ணனை பார்த்து பேசுறதுக்கே பயமா இருக்கு. இவ சாதாரண பேசுறா. அது என்னமோ கரெக்ட் தான்டா. எனக்கும் ஜானை பார்த்தா பயமா தான் இருக்கும். இவன் மடியிலே கண்டு விளையாண்டுட்டு காப்பா எப்படி பயம் வரும்? இங்க பாடி சொல்லும், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அண்ணனுக்கு உன் மேல கோவம் வராது. அவன் வேண்டாம், ஓட விட்டு அடிச்சு போவான். நல்ல நேரம் காப்பாத்துனே, பையன் என்ன விட மாட்டேன்னு வச்சிருக்கேன்னு. இவருக்கு இப்ப காதல் பண்ணணும். என் அண்ணன் மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதுல எப்படி நிரூபிக்கானுங்க பாரு. அங்க ஒருத்தன் ஆளையே காணல. ஆனா உனக்கு ஓர வந்து வச்சுட்டாங்கடா. 4 கிலோமீட்டர் தள்ளி தான் வச்சிருக்கேன்னு சொன்னான். கண்ணிலே காட்டலடா. 4 நாள் ஆச்சுடா. உனக்கு எதுவும் தெரியும்? எனக்கும் தெரியாது. கிங்ஸை மறைச்சு வச்சிருக்காமன்னா ஏதாவது காரணம் இருக்கும்டா. ஆனா போன்ல பேசினா பெற என்ன வா. சத்தியமா உனக்கு இடம் தெரியாது. நீ தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டிய. தெரியாது தெரியாது அப்படின்னா இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இவனை விடக்கூடாது. ஏ தங்கப்பிள்ள, என்ன போங்க, என் கூட யாருமே வரல. இங்க வா. ஒண்ணு வேண்டாம். தங்கம்ல ஒன்னே ஒண்ணு கூட முடியாது. ஒன்னே ஒண்ணு குடுறே. அதெல்லாம் முடியாது. அடி உண்டக்கணி ஒண்ணு குடுறே. இருக்குது பாரு பொம்மை மாதிரி. சரி சரி, எனக்கு கீழே போட்டுறாதீங்க. அம்மா அப்படியே 80 கிலோ இருக்கா, அப்படி தூக்கி தர போட்டுருவேன். அப்புறம் பாதாம் பால் எது வேணுமா? எனக்கு வேணும் போல இருக்கு. அதெல்லாம் கிடையாது. ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம். வேண்டாம், நான் வர மாட்டேன். அப்படி சொல்லாதையே. அப்பா சிரிச்சுட்டா. சரி போமா. இல்லங்க, நான் இன்றைக்கு போகணும். சரி ஒண்ணு கூட. கிட்ட வாங்க. சரி குடு. என் முட்டை, என் செல்லம். நீ இப்படி கொஞ்சம் போதே எனக்கு உலகமே மறந்து போதே. பிடிச்ச ஒருத்தி என் மடியில எனக்கு கட்டி அணைச்சு கொடுக்கும் போதே இதை விட வாட்டி உலகத்துல சிறந்தது இருக்க போதே. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரண்டி. தவமா தவ இருந்து இவ கிடைச்சிருக்கா. நீங்க என்ன கொடுமைப்படுத்துவீங்களா? ஆமா, என்ன கொடுமைப்படுத்த போறேன் தெரியுமா? பாரு எப்படி கொடுமைப்படுத்த போறேன்னு. உனக்கே தெரியுதுல. நான் எப்பவுமே உன்னை இதே மாதிரி வச்சு பாப்பேன். உனக்கு வயசே ஆகக்கூடாது, நீ இப்படியே இருக்கணும். இப்படியே? ஆமாடி, நீ இப்படியே இருக்கணும். அதாண்டி எனக்கு வேணும். இப்படியே? இப்படியேதான், இதே மாதிரி இருக்கணும். எங்க அண்ணன் மனசுல எப்படி இவ்வளவு இடம் பிடிச்ச? சொத்து ஆஸ்தி வீடு நீ எல்லாத்தையும் உன் பேர்ல மாத்தி வச்சிருக்காண்டி. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படி இல்ல, இந்த வீட்டு இளவரசி நீ தானே, அதான் ஒரு பொண்ணு பேர்ல இருக்கணுமா, அதனால எல்லாத்தையும் உன் பேர்ல மாத்திட்டான். நாளைக்கு இதே வீட்டுக்கு எங்க அக்கா வாழ வருவா. அப்புறம் அந்த அபிநயா வருவாங்க, ரேச்சல் இருப்பா. இவ்வளவு பேர் இருக்கட்ல, எனக்கு மட்டும் அவங்களுக்கு என்ன செய்யணும் யாரு செய்யணும்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க இந்த வீட்டு மருமக்க மாதிரி. ஆனா நீ இளவரசிடே, இந்த வீட்டு வாரிசு. எங்க அண்ணன் அவன் பொண்ணு அவனை தத்தெடுத்திருக்கான். ஆமா, இந்த வீட்டு இளவரசி நீதான். இந்த வீட்டுக்கு எத்தனை பொண்ணு நீ பிறந்தாலும் சரி, ஓ இடத்த நிரப்பவே முடியாது. இந்த கிங்ஸ் ரொம்ப அதிர்ஷ்டக்காரண்டி. கட்டி பொண்டாட்டி, சின்ன பொண்டாட்டி. சீக்கிரம் ரெட்ட புள்ள. இங்க பாரு, என் ரெட்ட புள்ளையும் இந்த தொல்லை தூக்கிடுவேன். ஒன்ன இந்த தொல்லை தூக்கிடுவேன். அப்படியே தூக்கி வச்சு நடந்து போகும்போதே ஒரு ஆணவம் வரும் பாரு எனக்கு. கிங்ஸின் நீ சாதிச்சுட்டடா அப்படிங்கிற மாதிரி. என் பிள்ளைங்களை கை பிடிச்சி நான் கூட்டிட்டு போனோம். உன்னை இதே மாதிரி தூக்கி சமைக்கணும். இங்க பாரு, முத 2 ஆம்பளை பையனா இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளை. அது அப்படியே என்ன மாதிரி இருக்கணும். அப்ப ஒரு பிள்ளை என்ன மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்லி முடிங்க. இந்த உலகத்துல இசை மாதிரி இந்த இசை மட்டும்தான் இருக்கணும். இந்த கிங்ஸி பொண்டாட்டி மட்டும்தான் இருக்கணும். என் பொண்ணு கூட இருக்கக்கூடாது. நீ எப்பவுமே ஸ்பெஷல் தான்டே. இந்த கிங்ஸி பொண்டாட்டி எப்பவுமே ஸ்பெஷல் தான். ஏன் ஸ்பெஷல் டே? சரி ஒண்ணு கூட. அது சரி, ரெட்ட புள்ள வேணும்னு கேட்டீங்க, எப்ப வேணும்னு கேட்கல. என்ன சொல்ற? வேணும்னு கேட்டீங்க, எப்ப வேணும்னு கேட்கல. நீ தானே படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம். அது வந்து நிஜமாவா? நீ சீரியஸா சொல்றியா? இல்லனா எனக்கு இத போய் யாராவது விளையாட்டுக்கு சொல்றாங்களா? ஆனா ஒண்ணு, அப்படி நம்ம சேரும்போது ஜான்ம ஆசீர்வாதம் வேணும். சரி, அவங்க ஆசீர்வாதம் போகணும். நான் உங்க குழந்தை வைத்த சமுதிரக்கன்னு சொல்ல அன்னைக்கு இந்த ஊரே திருவிழா மாதிரி இருக்கணும். மறைச்சு வைக்க கூடாது. தெரிஞ்ச அன்னைக்கே இங்க மேல தாளம் வானதுக்கு அப்படியே வான்ல வெடி பறக்கணும். நிஜமாடி தங்கம். உண்மையிலே
அதிர்ஷ்டக்காரி தெரியுமா? இல்லடி, நானும் என் வீடு தான் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம். குழந்தை மாதிரி ஒரு பொண்டாட்டி. இல்ல, நிஜமாவே நான் தான் அதிர்ஷ்டக்காரி. பெரிய மாமாக்கு நான் பிள்ளையாயிட்டேன், சாம் மாமாக்கும் அப்படித்தான். முன்னால எனக்கு சாம் மாமா பார்த்தா பயம் வரும், இப்ப சாம் மாமா தான் என்ன பார்த்து பயப்படுறாரு. நீ தான் ஆட்டி படைக்கிறிய. ஆமா, சாம் மாமா தான் தங்க சாப்பிட்டியாமா, ஓடாதம்மா, மெதுவா போமா அப்படின்னு பயப்படுவாரு. அட லூசி, வெளியில நீ ஒழுங்கா தாங்கிக்கிட மாட்டான், அதுக்கு தான் அவன் பயப்படுறான். அண்ணன் காலையில கூட சொன்னான், ஈசி மேல ஒரு கீரல் கூட படக்கூடாது, அவன் உடம்புல ஒரு கீரல் பார்த்தா கூட நான் தாங்கிக்கிட மாட்டேன்னு. அதான் இந்த வீட்டுல எல்லாரும் பயப்படுறாங்க. பின்ன எங்க போனாலும் மெதுவா போ. சரி, நான் இன்றைக்கு போறேன், அவங்க வந்துருவாங்க, நான் போயிட்டு வரேன். ஏய் இசை, அவங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் வா. எங்கடா வந்திருக்காங்க? ஆபீஸ் ரூம்ல தானே உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். உட்கார வச்சுட்டு வந்ததுல நான் தானே அண்ணனுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். ஏய் இசை, சீக்கிரம் வா. இவன் வேற ஏன்டா பயப்படுற? பயப்படாம. சரி, இந்த பாரு, மெதுவா போகணும்னு. டேய், அவளை திட்டிட்டு இருக்கக்கூடாது, மெதுவா நடத்தி கூட்டிட்டு போ, இழுத்துக்கிட்டு போவாத. அவன் நடக்கதே தத்திக்க பத்திக்கான நடக்கா. இங்க பாரு, வீட்டுல சின்ன ட்ரெஸ் நீ போட சொல்லியிருக்கேன், இந்த தாவணி போட்டு தலையில தெத்தி தெத்தி கீழே விழுந்துக்கிட்டேன். இல்ல, பெரிய மாமாக்கு இதான் பிடிச்சிருக்கா. அப்படியா? ஆமா. சரி, இங்க பாரு, பார்த்து போன, எனக்கு வெளியில வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வரேன். தப்பிச்சுட்டேன்னு சொல்ல வேண்டியதுன்னு. என்ன அந்த வேலையை நான் பாத்துக்கிட்டேன், நீங்க இங்க போங்களேன். டேய், வைரக்கல் வந்திருக்காண்டா, அதை நான் கையெழுத்து போட்டு வாங்கணும், நான் போய் வாங்கிட்டு வரேன். என்ன வைரத்துல ஏதாவது வேணுமா? எனக்கு வேண்டாம். அப்ப என்ன? தங்கியா நினைச்சுக்கல, பப்ஸ். அவ உலகமே இந்த பப்ஸ்ல தான் இருக்கும் உங்களுக்கு. சரி, வரும்போது வாங்கிட்டு வரேன். அப்படியே எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துருனே, அது அப்படி என்ன டேஸ்ட் தான் இருக்குன்னு பாக்கணும்னே. சரிடா, வாங்கிட்டு வரேன். இல்ல பார்த்து கூட்டு போ. ஏய், தெரியும்ல, அதெல்லாம் நான் பத்திரமா கூட்டு போவேனே. ஓ, கவனம் ஃபுல்லா மேல இருக்கணும், அங்கதான் கவனம் செதுக்கிட்டு கூட்டு போனேன். பாரு, விளையாட்டு பத்தியே போக கூடாது, அங்கங்க நடந்து போக கூடாது, அவன் கூட போயிட்டு இருக்கணும். அவன் இப்படிதான் சொல்லுவான், ஆனா எங்கயாவது கூட்டு போமா பாருங்க, என்ன அங்கங்க திரும்ப கூட விட மாட்டான். அப்படிதான் இருக்கணும். டேய், அப்படியே கூட்டிட்டு போ. சரிங்கண்ணே. சரி, பார்த்து போன. சரி, நான் போயிட்டு வரேன். சரி. அவங்க பயந்துகிட்டே இருக்காங்களோ? ஆமா. என்ன வெயில் அடிக்குதா? என்ன காலையில கிழக்க பக்கம் நின்னா? சரி இரு, நான் துண்டு எடுத்துட்டு வரேன். இல்ல, நான் இப்படியே கை வச்சிட்டு வந்துறேன். இல்ல இல்ல, இரு, நான் துண்டு எடுத்துட்டு வரேன். இந்தா, மேல போட்டுக்கா. சரி சரி, வா, பார்த்து போலாம். இரு இரு, நான் கையை பிடிச்சு கூட்டு போறேன். இரு இரு, என் கையை பிடிச்சுக்க. இங்க பாரு, அங்க போன நத்து பிடிக்கிட்டு ஓடணும்னு வச்சுக்க. அதெல்லாம் நான் போக மாட்டேனே. இன்னைக்கு என்ன பாடுபடுத்த போறாளோ? பின்னாடி ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு இருக்காங்கடா. சரி சரி, நீ பயப்படாத. நம்ம கொஞ்ச நேரத்துல போயிடலாம். இங்க பாரு, நான் வண்டி ஓட்டும் போது கிட்ட வந்துட்டாங்க, சும்மா ஒரு வச்சு போட்டு பார்த்துக்கலாம். சீக்கிரம் போ. போன் வேற கீழே விழுந்துட்டு, இப்ப என்ன பண்ணு தெரியல. சரி, எப்படி நேரம் இருக்கலாம், அண்ணன் தேடி வந்துருவோம். கடவுளே, நான் எப்படியாவது இவளை வீட்டுல கொண்டு சேர்த்தணும். ரொம்ப கிட்ட வந்துட்டாங்கடா. சரி சரி, ஓடல, நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாம இரு. நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன், பயப்படாத. வண்டி எடுத்தால வந்துடா, ஸ்பீடா வந்துடா. சுத்தி வளைச்சு எனக்கு போடுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. நான் உன்னை 10 வீட்டுல கொண்டு சேர்த்துறேன். கடவுளே,